நம் முன்னோர்கள் எப்போதும் சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல பழக்கம் தினசரி வாசலை சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலம் போடுவதுதான். இந்த ஒரு செயலால் ஏற்படும் நன்மைகள் எண்ணிக்கையற்றவை. கோலம் என்பது நம் வீட்டை அலங்கரிக்க ஒரு கோலம் மட்டும் கிடையாது, அது பூமி தேவியுடன் நேரடி தொடர்பு கொண்ட ஒரு பண்பாட்டு செயல். கோலம் என்றாலே அந்த வாசலில் அடியினால் படரும் அழகு மட்டுமல்ல, அதிலே மனசாட்சியின் தூய்மை, வீட்டின் நலச்சின்னம், செழிப்பின் அடையாளம், வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு என்ற பரம உண்மைகள் இருக்கின்றன. நாம் கோலம் போடும்போது பூமாதேவி மகிழ்கிறாள் என்று நம்பப்படுகிறது. பூமி மகிழ்ந்தால் அந்த வீட்டில் வளம் கூடும், செல்வம் பெருகும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறும், தெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் இந்த காலத்தில் நமக்கு அடிக்கடி நேரமில்லாமலும் வசதி இல்லாமலும் அந்த பழக்கம் சில இடங்களில் குறைந்து வருகிறது. இன்றைய நகர வாழ்க்கை, உயரிய கட்டடங்களில் வாசல் சீரானதாக இல்லாமை, கார் வண்டி நிறுத்துவதற்கான இடக்குறைபாடு, சாலைகளின் பரபரப்பு என்று பல காரணங்களால் வாசலை துடைத்து கோலம் போடும் பழக்கம் மறைந்து வருவது வருத்தம்தான். அதற்காக அந்த பழக்கத்தை முழுவதும் விட்டுவிடக்கூடாது. வாசலுக்கு முன்பாக ஒரு சிறிய பகுதி இருந்தால் கூட அது போதும். அந்த இடத்தை சுத்தம் செய்து தினமும் அரிசி மாவால் கோலம் போட வேண்டும். இன்று பல பெண்கள் கோலம் போடும்போது சில தவறுகளை செய்து வருகின்றனர். முதலில் எளிதான முறையாய் தயார் செய்து கிடைக்கும் கோலப்பொடி, மொக்கு மாவு என்று அழைக்கப்படும் அதனை மட்டும் பயன்படுத்துவது தவறு இல்லை என்றாலும், அதனுடன் அரிசி மாவு கலந்து பளிச் என்று தெரியச் செய்வதுதான் மிகப்பெரிய தவறு. இந்த கலப்பு வாயில்லா ஜீவன்களுக்கு பெரிய பாபத்தை ஏற்படுத்தும். அரிசி மாவு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவாக அமையும். எறும்புகள், ஈக்கள், பறவைகள், சிறு பூச்சிகள் அந்த மாவை உண்டு பசி தீர்க்கும். அது அவர்களுக்கான வாழ்வாதாரம் போலவே அமையும். ஆனால் அந்த அரிசி மாவுடன் கோலப்பொடி கலந்து விட்டால் அதில் சேரும் ரசாயனங்கள் அந்த வாயில்லா ஜீவன்களின் உயிரைக் கெடுக்கும். இந்தக் கருணை இல்லாத செயலால் நம்மிடமிருந்து புண்ணியம் விலகி பாவம் சேரும் என்று நமது முன்னோர்கள் எப்போதுமே எச்சரித்துள்ளனர். கோலப்பொடியுடன் கலந்த அரிசி மாவை எறும்பு சாப்பிடும்போது அது அவர்களுக்கு விஷமாக மாறும். இந்த பாபத்துக்கு நம்மால் நேரடியாக காரணமாக இருப்பது நம்மால் கூட தடுக்க முடியாத பிழையாகிவிடும். அதனால் வெறும் அரிசி மாவால் மட்டும் கோலம் போடுவதுதான் சரியான நடைமுறை. கோலம் என்பது இவ்வளவு பரிசுத்தமானது என்பதால் அதனை சுத்தமான இடத்தில் சுத்தமான மனதுடன் செய்வது அவசியம். கோலம் போடும் பெண்கள் தினமும் வாசலை துடைத்து தண்ணீரால் புழுதி அகற்றி பூமி தேவியை மனதில் நினைத்து கோலம் போட வேண்டும். அப்போது அந்த இடத்தில் நம் காலடிப்படும்போது பூமி தேவியும் மகிழ்வாளாம். இப்படி பூமி தேவியை மகிழ்விப்பது நம்முடைய வீட்டில் நிலம் சம்பந்தமான அனைத்து காரியங்களிலும் நன்மை தரும். நிலவிலை உயர்வது, நிலத்தை வாங்கும் வாய்ப்பு, விவசாய நிலங்கள் செழிப்பது போன்ற விஷயங்கள் கூட இதோடு தொடர்புடையவை என்ற நம்பிக்கை பரம்பரையில் இருந்து வருகிறது. இன்று பலர் கோவிலுக்கு சென்று கோலமிட்டு பார்ப்பது கடமை போலவே ஆகச வேண்டும். கோவிலின் வாசலில் அரிசி மாவால் கோலம் போடும் பழக்கம் இருந்தால் அந்த கோவிலில் இருக்கும் தெய்வங்கள் மகிழ்வர். கோவில் வாசலில் கோலம் போடுவதால் அந்த இடம் புனிதம் பெருகும், பக்தர்களுக்கு நல்ல சக்தி சேரும், கோவில் வளமும் பெருகும் என்று பெரியவர்கள் கூறியுள்ளனர். கோலம் போடும்போது பெண்கள் குனிந்து நிலத்தில் தொடுவது அவர்களின் உடலுக்கு ஒரு இயற்கை யோகா மாதிரி. பெண்களின் கர்ப்பப்பை உறுதியடையும், உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், உடல் இயக்கங்கள் இயல்பாக நடைபெறும். இது மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தினமும் வாசல் கோலம் போடுவது நம்மை மன அழுத்தத்தில் இருந்து விடுவிக்கும். வாசல் முன்பே சுத்தமாக அழகாக இருக்கும்போது நம்மை பார்ப்பவரின் மனதிலும் நம்மிடம் நல்ல எண்ணங்கள் பிறக்கும். கோலம் போடும் பழக்கத்தை இன்று பெண்கள் மட்டும் கடைபிடிக்காமல் குழந்தைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும். இன்று மாடிக் கட்டடங்களில் வசிக்கும் குழந்தைகள் கோலம் எதற்காக போட வேண்டுமென்றே தெரியாமல் வளர்ந்து விடுகின்றனர். அவர்கள் பாரம்பரியத்தை மறந்துவிடக்கூடாது. தினமும் சின்ன துண்டு இடத்தில் கோலம் போட்டு அந்த நம்பிக்கையை அவர்களுக்குள் விதைக்க வேண்டும். கோலம் என்பது பூமிக்கு அளிக்கும் ஒரு நன்றிக்கொடை. பூமி நமக்கு உணவு தருகிறாள், காற்று தருகிறாள், தண்ணீர் தருகிறாள். அந்த பூமியை ஒரு அழகு அலங்காரம் கொண்டு மகிழ்விப்பது நமது கடமை. கோலம் போடுவதால் பூமி மகிழ்ந்தால் அந்த வீட்டில் நிறைந்த செல்வம், அமைதி, ஆரோக்கியம் அனைத்தும் நிலைத்திருக்கும். கோலம் போடுவதால் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கிடைக்கும் என்பதே இந்த பழக்கத்தின் மறைந்துள்ள மிகப்பெரிய தத்துவம். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுப்பது நமக்கு புண்ணியம். நாம் உணவில்லாமல் அவற்றை கொல்லக்கூடாது என்பதே நமது தர்மம். அரிசி மாவின் தூசில் கூட எறும்புகள், பறவைகள் பசியாறும் என்பதால் அந்த சின்ன செயலின் பின்னணி மிகப்பெரியது. கோலம் என்பது மன உறுதியின் அறிகுறி. வீட்டில் பூமாதேவி மகிழ்ந்தால் எதிலும் குறைபாடு இருக்காது.
கோலம் போடுவது எளிது போல தெரிந்தாலும் அதில் எவ்வளவு ஆன்மீகமும் அறிவியலும் அடங்கியுள்ளது என்பதை உணர்ந்தால் நாம் அதை ஒரு பெரிய புனித கடமையாகவே காண முடியும். கோலம் போடும்போது மனது அமைதியாக இருக்க வேண்டும். கோலம் போடும் பொழுது மனதில் நல்ல எண்ணங்களை நினைத்துக் கொண்டு பூமி தேவிக்கு நன்றி கூற வேண்டும். கோலம் ஓர் பூமி பூஜை என்றே சொல்லலாம். கோலம் இல்லாத வாசல் ஒரு உடம்புக்கு சுத்தம் இல்லாதது போல் இருக்கும். வாசல் அழகும் சுத்தமும் அங்கு நுழையும் சக்திகளுக்கும் ஒரு நன்மை தரும் திறனை கொண்டு வருகிறது. அதனால் கோலம் என்பது ஒரு புனித சின்னம். பெண்கள் காலை எழுந்தவுடன் முதலில் வாசலை துடைத்து கோலம் போட வேண்டும் என்ற பழக்கம் அவர்களுக்கு சீரிய ஒழுங்கை ஏற்படுத்தும். சுறுசுறுப்பு, தூய்மை, நேர்மறை எண்ணங்கள் இந்த ஒரு பழக்கத்திலேயே அடங்கியுள்ளன. கோலத்துக்கு அரிசி மாவை வீட்டில் அரைத்து வைத்துக் கொண்டால் அதுவே சிறந்தது. ரசாயன கலப்பில்லாத இயற்கையான அரிசி மாவே வாயில்லா ஜீவன்களுக்கு நல்லது. சிலர் கோலப்பொடி கலந்தால் பளிச்சென்று கோலம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அழகு மட்டுமே தரும். நமக்கு தேவை புண்ணியம். வாயில்லா ஜீவன்களுக்கு நன்மை. அதனால் பளிச்சு கோலம் காட்டும் என ஆசைப்பட்டு பாவத்தை ஈர்க்கக்கூடாது. எதை விட்டால் புண்ணியம் வராமல் போகும் என்று நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் எதை செய்து பாவம் சேரும் என்று மட்டும் தெரிந்து கொண்டு தவிர்க்க வேண்டும். கோலப்பொடி கலக்காமல் கோலம் போடுவது நம் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே தரும். பூமாதேவி மனம் மகிழ்ந்து வளம் தருவார். கோவில் வாசலில் கோலம் போடுவதும் ஒரு புண்ணிய வழி. கோவில் வாசலில் தினமும் அரிசி மாவால் கோலம் போட்டு அந்த இடத்தையே புனிதமாக வைத்துக் கொள்வது நம் பண்பு. அந்த இடத்தில் நுழையும் சக்திகள் நேர்மறையாக இருக்கும். கோவில் வாசலில் கோலம் போடும் பெண்களுக்கு அதனால் புண்ணியம் பெருகும். வீட்டிலும் கோவிலிலும் இந்த பழக்கம் தொடர வேண்டும். இதைத் தொடர்ந்து வீட்டில் உள்ள பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு இப்படி சின்ன சின்ன பழக்கங்களை சொல்லித் தர வேண்டும். கோலம் போடும் பெண்கள் தினமும் மனதில் கருணையுடன் பூமியை நினைத்து கோலம் போட வேண்டும். வாசலில் கோலம் போட்டாலும் அந்த பூமி புண்ணிய பூமியாக மாறும். வாயில்லா ஜீவன்களுக்கு நமது வீட்டின் வாசல் ஒரு உணவளிக்கும் இடமாக இருக்கும். அந்த வாயில்லா உயிர்களின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய குடும்பம் வளமாக செழிப்பாக வாழ ஆசைப்பட்டால் இந்த சின்ன பழக்கத்தை விட்டுவிடக்கூடாது. கோலம் ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல, அது ஒரு தர்மம். கோலம் போடும் பழக்கத்தை விட்டுவிட்டால் அது நம்மையே விட்டுவிடும் என்று நினைத்துக் கொண்டு தினமும் வாசலை சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலம் போடுவோம். கோலம் போடுவது நமது கையில் ஒரு பூமி பூஜை, வாயில்லா உயிர்களுக்கு உணவு தரும் கருணை, நமது குடும்பத்திற்கு செழிப்பு தரும் வரம், நம் மனசாட்சிக்கு தூய்மை தரும் வழி, நமது பாரம்பரியத்திற்கு மரியாதை கொடுக்கும் வழி என்று நினைத்து இனி ஒருபோதும் கோலப்பொடி கலக்காமல் வெறும் அரிசி மாவால் மட்டும் கோலம் போடுவோம். இந்த சின்ன பழக்கமே நமது வாழ்வில் செல்வம் பெருக்கி தரும் ஒரு நிலையான தூணாக இருக்கும்.